ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் மத்தியில இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. அது என்னன்னா, பல வருஷமா காத்துட்டு இருந்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, அதிரடி அறிவிப்பு தான். இப்போ இது விஷயமா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருமா வராதா ஆவலா காத்துட்டு இருந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நாளைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறாராம். இது விஷயமா நம்ம சென்னை தலைமை செயலகத்தில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஜாக்டோ நிர்வாகிகள்லாம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி, அதில அமைச்சர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காங்க. ஜாக்டோ நிர்வாகிகள்லாம் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு இவங்கள நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா செய்தியாளர்கிட்ட பேசின நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு ஜனவரி 3ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வூதியம் விஷயமா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், காலி பணியிடங்கள் நிரப்புறது, அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடை கலைக்கிறது, இது மாதிரி 10 அம்ச கோரிக்கைகள் அமைச்சர்கள்கிட்ட முன் வச்சிருக்காங்க. நிச்சயமா ஒரு நல்ல செய்தி வரும்ன்ட்டு அமைச்சர்கள் உறுதி கொடுத்திருக்கு தான் நிர்வாகிகள் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் நடைபெற போறதா அறிவிச்சிருந்த நிலையில, நாளைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை பொறுத்து தான் இறுதி முடிவு எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்ன அறிவிப்பு வருமோ பார்த்துட்டு, ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் தொடருமா? இல்ல போராட்டம் நிறுத்தப்பட மாட்டு நாளைக்கு தான் அறிவிப்பு வெளிய வரும்ன்ட்டு ஜாக்டோ நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது 22 வருஷம் கால போராட்டங்க. 2003ல தான் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் போராடி வராங்க. 22 வருஷம் போராட்டத்துக்கு நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்ல அறிவிப்பு வந்து வெளியிடுவார் அப்படின்னு அமைச்சர்கள் வந்து உறுதியா சொல்லியிருக்காங்க. திமுக தனது தேர்தல் அறிக்கையில இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வரும் வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா நிதி சுமை காரணம் காட்டி இப்ப தட்டி கழிக்கிறாங்க. தற்போது இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நம்பலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா மத்த ஸ்டேட்ல ஏதாவது இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் அப்போ ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தியிருக்காங்களாம். ஆனா தமிழ்நாட்டில மட்டும் ஏன் இந்த வாக்குறுதி குடுத்தும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இன்னமும் கொண்டு வரலன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் கேள்வியா இருக்கு. நாளைக்கு வரப்போற அறிவிப்புல இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அப்டேட் இருக்குமா? இல்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றா வேற ஏதாவது புதுசா கொண்டு வருவாங்களா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்த இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்களா? அத அமல்படுத்துவாங்களா? எது விஷயமா அறிவிப்பு வெளிய வரும்ன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தமா அறிவிப்பு தான் வரும்னு சொல்லியிருக்காங்களே தவிர, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே அமல்படுத்துற விஷயமா அறிவிப்பு வரும்னு சொல்லல. இது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட பொறுத்து அறிவிப்பு பொறுத்து தான் போராட்டம் வந்து தொடங்குமா? இல்ல நிறுத்துவாங்களான்னு தெரியும். நம்ம தமிழ்நாட்ல இப்ப இருக்க நிதி நிலைமைய கருத்தில் கொண்டு கூட ஊழியர்களுக்கு பாதிப்பு இல்லாத ஏதேனும் இந்த புதிய ஹைபிரிட் பென்ஷன் ஸ்கீம் மாடல் மாரி அறிவிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆந்திரால அப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைபிரிட் பென்ஷன் ஸ்கீம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாரி தமிழ்நாட்லயும் அமல்படுத்த வாய்ப்பு இருக்கலாம். இது எந்த மாதிரியான பென்ஷன் ஸ்கீமா இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்ட உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். நாளைக்கு வெளியாக போற அறிவிப்புல இந்த வேலைநிறுத்தம் வாபஸ் ஆகுமா? ஓபிஎஸ் குறித்த அரசு தெளிவான முடிவு எடுப்பாங்களா? இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திட்டாங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே இந்த ஓய்வூதியத்தில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஓய்வுக்கு பின் நிரந்தர வருமான பாதுகாப்பு இருக்கு. எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இருக்காது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல. ஆனா அதே நேரம் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவாகும் சொல்றாங்க. நிதித்துறைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் சொல்றாங்க. அதனால தான் அரசு மிகவும் கவனமா முடிவு எடுக்குது. அறிவிப்பு வந்தா அது வந்து பேஸ்டு ஆர் பார்ஷியல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இருக்கலாம் சொல்றாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.